பொள்ளாச்சியில் இருக்கிற என்னோட நண்பன் வீட்டுல குட்டியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட நம்மளோட சேர்த்து நம்ம பசங்க நிறைய பேர் வருவான்னு சொல்லிட்டு நானும் அவங்களை பார்த்த மாதிரி ஆச்சு, ஜம்முன்னு ஒரு நாள் ஓபி போட்ட மாதிரி ஆச்சுன்னு ஆபீஸ்க்குள்ள லீவ் போட்டு காலை நேரம் வந்து குளிச்சு கிளம்பிட்டேன். அங்க போய் சேர்றதுக்கு முன்ன பின்ன ஆகும், அதனால இங்கே சாப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாங்கிற கேப்ல அதுக்குள்ள ஒரு குழப்பம். இந்த டிஷர்ட்ல போடலாமா இல்ல ஷர்ட்ல போடலாமான்னு யோசிச்சு பார்த்ததுல ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும்னு ஷர்ட்டை மாட்டிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் வண்டிக்கு ஃபியூல போட்டு சும்மா திருப்புன்னு திருப்பவுல இல்ல, பொறுமையா நிதானமா தான் போனேன். என்ன ஒண்ணு, ஒரு காலத்துல ரெண்டு பக்கம் மரங்களோட ரொம்ப அழகா இருந்த ரோடு இன்னைக்கு வெறிச்சோடி கிடக்கிறது இந்த மாதிரி வெயில் காலத்துல ரொம்ப சோதனையா இருக்குது. நானும் அப்படி பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கிட்ட போய் சேர்ந்துட்டேன். சரி, நண்பன் வீட்டு விசேஷம் கொஞ்சம் சீக்கிரமா வருவேன் சொல்லிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா அவனும் அவங்க அம்மா அப்பா மட்டும் தான் இருக்காங்க, யாருமே இல்ல. பசங்க எவனா இருப்பான்னு பார்த்தா ஒருத்தரையுமே காணா. போன் பண்ண இப்பதான் வீட்டுல குளிச்சிட்டு இருக்காங்கறான், இன்னொருத்த இப்பதான் வண்டி எடுக்கிறாங்கறான். சரி உட்காருமே சொல்லிட்டு நானும் ஒரு பெரிய வெயிட்டிங்கா போட்டுட்டு இருந்தேன். அந்த கேப்ல நண்பன் வாடா கல்யாணத்தோட ஆல்பம் வந்திருக்கு, கொஞ்ச நேரம் பாருன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். என்னடா கல்யாண ஆல்பம் காலண்டர் காட்டேன்னு கேட்டா இதெல்லாம் காம்ப்ளிமெண்டடா ஆல்பம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு காட்டினா. ஆல்பம் என்னடானா அவனை விட அகலமா இருக்கு, ஆனா எடிட்டிங் போட்டோகிராஃபில ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அதுலயும் பாருங்க நம்ம கேங்ல எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு. என் போட்டோவில் கொஞ்சம் பெரிய சைஸ்லயே வந்துருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல டைம் போயிட்டு இருந்துச்சு. எப்பயுமே கடைசியா வரவர் கூட கொஞ்சம் நேரமே வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போயிட்டு காலை உணவு முடிச்சல வான்னு கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வச்சுட்டான். ஏன்னா போன தடவை லேட் பண்ணதுனால இந்த தடவை கொஞ்சம் உஷாராயிட்டான். அப்புறம் எங்களோட சப்புனி மங்கனி கொண்டியன் டீமும் வந்து சேர்ந்துட்டானுங்க. அவனுங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஊசலாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயை போட்டு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். வண்டி எடுத்தா மொட்டை வெயில் பளிச்சு நடிக்குது மூஞ்சிலேயே. சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ஸ்ட்ராப் போட்டு உறிஞ்சிடும் போல, அந்த அளவுக்கு ஒரு வெயில். எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த நோய் இருக்குது. ரொம்ப நேரம் தனியா பைக் ஓட்டிட்டு போனா திடீர்னு ஜோன் அவுட் ஆயிருவாங்க. நானும் அதே மாதிரி கேஸ் தான். தூக்கத்துல இருந்து வெளிய வரதுக்காக ஒரு கடை பக்கம் ஒதுங்கி காஃபி கேட்டேன். நம்ம கெட்ட நேரம் காஃபி இல்லைன்னு சொல்லி டீ தான் கொடுத்தாங்க. சரி குடிச்சிட்டு இந்த விளாக் இன்னைக்கே முடிக்கிறேன். ஏன்னா மொபைல சார்ஜ் நண்பர்களே. நன்றி, வணக்கம், இணைப்பில் இருங்கள்.